எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு டெரஸில் இருந்து தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். நான் நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் கார்த்திகா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் ஆர்கனைசேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருக்க போகுது. லாஸ்ட் இயர் 2023 வந்து பார்த்தீங்கன்னா நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு எஜுகேஷ்னல் ட்ரிப் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு செப்டம்பரில் 29th இருந்து அக்டோபர் 2 வரைக்கும் வந்து 5 days எக்ஸாம் ஹாலிடேஸ் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இது வந்து ஒரு 2 days ட்ரிப். 29th நைட் வந்து பார்த்திங்கன்னா கேம்பஸ்லேருந்து நாங்கள் கிளம்புறோம், பஸ் ட்ராவல் தான். அண்ட் அக்டோபர் 1 வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் கேம்பஸ்க்கே ரிட்டர்ன் ஆகிடுவோம். ஸோ இப்படி தான் இந்த ட்ரிப் வந்து இருந்துச்சு. இது ஒரு எஜுகேஷ்னல் ட்ரிப்பாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட செம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. லாங் கேப் அப்புறமா நம்ம வீடியோ போடுறோம். ஸோ அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். இப்போ வாங்க நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்துடலாம். செப்டம்பர் 29th நைட் தான் நம்ம கிளம்புறோம்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ பஸ் ட்ராவல் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும் அண்ட் ஓரளவு நீட்டாகவும் இருக்கணும். நைட் ட்ராவல் தான், நீட்னஸ் பற்றி பிரச்சனை கிடையாது. பட் எனக்கு எல்லாம் ஓகேயா ஆல் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் அந்த வீடியோ பேக் பண்ண வீடியோலாம் எதுவுமே என்கிட்ட இல்லை. இது வந்து நீங்களும் பேக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு வந்து ஒரு மெமரபிளாக இருக்கணும். இதை நம்ம எடுத்து வைக்க மறந்துட்டோம், இதை நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிளியரன்ஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. மற்றபடி நான் என்ன ட்ரெஸ் எடுத்து வச்சேன், அது என்ன கலர் ட்ரெஸ், அதெல்லாம் வந்து இப்போ என்கிட்ட வீடியோ இல்லாததுனால உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல. ஸோ அதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 30th நாங்கள் வந்து கேரளாவில் கொச்சிக்கு தான் ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸஸ் எல்லாமே நாங்கள் செப்டம்பர் 30th வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தோம். நிறைய டூரிஸ்ட் பிளேஸஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. அதனால் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், சேம் டைம் மாடர்னாக நீட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒரு வெஸ்டர்ன் டாப் அண்ட் ஜீன்ஸ் பேண்ட். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொச்சியில் இருக்க ஒண்டர்லா தான் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒண்டர்லாவில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிறதுக்கு நைலான் டிஷர்ட் தான் வந்து வியர் பண்ணணும். அது வந்து இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கோங்க. நம்ம ஒண்டர்லாவில் போய் வாங்கிக்கலான்னு ஸ்கூல் சார்பாக சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட நைலான் டிஷர்ட்ஸ் இல்லை, நைலான் டிஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பே பண்ணி நாங்கள் வந்து ஒண்டர்லாவில் வந்து எல்லாருக்கும் சேமாக இருக்கிற மாதிரி க்ரீன் கலர் நைலான் ட்ரெஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுதான் நாங்கள் ஒண்டர்லாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வியர் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 30th வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டூரிஸ்ட் பிளேஸஸாக பார்த்து செம்ம டயர்டாக இருந்திருப்போம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து நைட் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு நைட் ட்ரெஸ்மே நான் வந்து ஒரு டிஷர்ட் அண்ட் ஒரு லெகின் வந்து நான் எடுத்திருந்தேன். அதுவுமே உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்கூல் சார்பாக யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. எதுக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து ட்ரிப்பில் வந்து யூனிஃபார்ம் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒண்டர்லாக்கு கிளம்பும்போது காலையில் வந்து எல்லாம் யூனிஃபார்ம் போட்டுட்டு வர சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே போய்ட்டு தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு டெம்பிள் போயிருந்தோம். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்மோட டெம்பிள்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கணுங்கிறதுக்காக யூனிஃபார்ம் போட்டாச்சு, ஸ்கூல் யூனிஃபார்ம். அதுக்கப்புறம் ஒண்டர்லா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஒண்டர்லாலாம் சுற்றி பார்த்ததுக்கப்புறமா ஒண்டர்லா ட்ரெஸ் முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம ராசிபுரம்க்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான நைட் ட்ரெஸ், அதுக்கும் நான் வந்து ஒரு டிஷர்ட் அண்ட் பேண்ட் தான் வந்து எடுத்திருந்தேன். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ராசிபுரம் தான். ஸோ அதனால தான் நான் ராசிபுரம்னு சொன்னேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம எடுத்துகிட்டு போகிறது என்னமோ 2 நைட் ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ், ஒன்று பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸஸ் விசிட் பண்ணுறதுக்காக ஒரு மாடர்னான ஒரு ட்ரெஸ், அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம். ஸோ இது 4 ட்ரெஸ்ஸஸ் தான் வந்து நாம் எடுத்துகிட்டு போக போகிறது. பட் அங்கேருந்து இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரோம்ல, அந்த ட்ரெஸ்ஸஸோட லிஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம போட்டுட்டு போகிறோமில்ல நைட் ட்ராவலுக்கு, ஸோ அந்த ஒரு ட்ரெஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டே நம்ம டூரிஸ்ட் பிளேஸஸ் விசிட் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ் வந்து மாடர்ன் ட்ரெஸ் வந்து நம்ம எடுத்து வைக்கணும். ஸோ அதுக்கு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போகும்போது நாங்கள் யூனிஃபார்ம் வியர் பண்ணியிருந்தோம், அந்த ஒரு ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறமா ஒண்டர்லா ட்ரெஸ். ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தான் வந்து நம்ம அழுக்கு ட்ரெஸ்ஸஸ் தான் கேரி பண்ணிட்டு வர போகிறது. அப்புறம் நைட் ட்ரெஸ் ஒன்று, ஸோ அது மறந்துட்டேன். நைட் ட்ரெஸ் நான் முன்னாடியே சொன்னேன்னா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் இப்போ நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ மொத்தம் 5 ட்ரெஸ் வந்து 4 ட்ரெஸ் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், 5 ட்ரெஸ் நம்ம கேரி பண்ணிட்டு வரோம்.
ஸோ அதெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒண்டர்லா ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரமான ட்ரெஸ்ஸஸ். அண்ட் வந்து நம்ம பார்த்திங்கன்னா பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு ட்ரெஸ் போட்டேன்னு சொன்னேன், டிஷர்ட் மாதிரி மீன் ஒரு கம்ஃபர்ட்டான ட்ரெஸ் போட்டேன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வெட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு செப்டம்பர் 30th வந்து கேரளா ரீச் ஆனோடனே ஃபர்ஸ்ட் பீச்சுக்கு தான் போனோம். அந்த ட்ரெஸ்ஸோடையே தான் நாங்கள் பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணோம். அதனால் எல்லாம் வந்து வேவ்ஸ் வந்து ஈரமாக்கிடுச்சு. ஸோ அதனால் ஈர ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பாலித்தீன் கவரில் போட்டு, மற்ற அழுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒரு கட்டைப்பையில் போட்டாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர், பெரிய பாலித்தீன் கவர் ஒன்று, ஏன்னு பார்த்தீங்கன்னா கட்டைப்பை வந்து ஒன்று எடுத்து வச்சாச்சு. மற்றபடி ஒரு 4, 5 சின்ன பாலித்தீன் கவர்ஸ் வந்து நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வாமிட்டிங் இஷ்யூலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோப்பு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பு தேவையில்லை, ஏன்னா நான் தலைக்கு குளிக்க போகிறது கிடையாது. அதனால் நான் ஷாம்பு வந்து எடுத்துக்கலை. சேஃப்டி பின்ஸ், அதுக்கப்புறம் பின்ஸ், டிஷ்யூஸ்லாம் கேரி பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் ஹேண்ட் வாஷ் கூட கேரி பண்ணிக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம்ஸில் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் உங்களோட பர்சனல் ஹைஜீனுக்காக அதை வந்து நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க. நான் போகும்போது எனக்கு சரியான கோல்டு, அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு டேப்லெட்ஸ், அப்புறம் ஃபீவர் வந்து என்ன பண்ணுதுன்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா பேராசிட்டமல் டானிக்காகவும் எடுத்துக்கிட்டேன், டேப்லெட்ஸாகவும் எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கும் தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க. எதுக்கும் எடுத்து வச்சுக்கிறது நல்லது தான், பிகாஸ் ஃபஸ்ட் எய்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சஸரிஸ், அந்த லிஸ்ட்டு தான் பெருசாக போகும். நம்ம வியர் பண்ணக்கூடிய பேங்கிள்ஸ், வாட்ச், பிரேஸ்லெட், அதுக்கப்புறம் செயினு, அந்த மாதிரி விஷயங்கள், தோடு, இயரிங்ஸ், அந்த விஷயங்கள், பொட்டு இருக்குது. அதுக்கப்புறமா காஸ்மெட்டிக்ஸ், கேர்ள்ஸ் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் கேரி பண்ணுவோம்ல, பட் நான் சிம்பிளாக தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பவுடர் எடுத்துகிட்டு போயிருந்தேன், ஐலைனர், காஜல், ஐப்ரோ பென்சில் அண்ட் திருநீர், குங்குமம், இது 2மே வந்து பார்த்திங்கன்னா பொட்டனும் கட்டி எடுத்துகிட்டு போயிருந்தேன். பொட்டு பார்த்திங்கன்னா குட்டி பாக்ஸில் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அண்ட் மெயின் திங் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவ்வளோதான். ஃபோன், கேமரா இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ரீசன்னால் அந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கு யூஸ் பண்ணுற சார்ஜர், அது மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, சப்போஸ் நீங்கள் அடல்ட்ஸாக இருக்கிறீங்க, ஃபேமிலி ட்ரிப்லாம் போகிறீங்க, மொபைல்லாம் கேரி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது சார்ஜரை மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. பவர் பேங்க் இந்த மாதிரியுமே நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் போனது கேரளாவில் மட்டும் இல்லை, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெய்னி சீசன். ஸோ கேரளாவில் இன்னும் செம கோல்டாக இருக்கும். அங்கே ஃபுல்லாமே மழையாக தான் இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு ஸ்வெட்டர் எடுத்துக்கிட்டேன். அண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ஷீட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே என்னோடய லக்கேஜஸில் நான் வச்சுக்கிட்டேன். கூடவே நான் எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா ஒரு பேக் வந்து நான் கேரி பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்கூல் பேக் மாதிரி, ஐ மீன் ஸ்கூல் பேக்னால் ரொம்ப பெருசாக கிடையாது, சும்மா ஒரு ஜிப் மட்டும்தான் இருக்கும். ஒரு ஃபேன்சி பேக் மாதிரி, ரேபிட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அது வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தேன். அந்த வாட்டர் பாட்டிலை பார்த்திங்கன்னா கழுவி தண்ணி வந்து ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த வாட்டர் பாட்டில் வந்து நைட் ட்ராவலுக்கு நமக்கு தண்ணி குடிக்க வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். பஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் அண்ட் வந்து நம்ம போகிற இடத்துலலாம் வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் சேஃப் ஹாட் வாட்டர் தேவைப்படுது அப்படின்னா ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லை நம்ம தண்ணி நமக்கு தேவை அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். மேக்ஸிமம் அது 1 டே தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது வேண்டாம் தான் நான் சொல்கிறேன். அந்த நைட் ட்ராவலுக்காக நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டேன். ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டவலை நான் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் கர்ச்சீஃப்ஸுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது கேம்ஸ்லாம் விளையாட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையானதையும் எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரிலாம் எடுக்கல, பிகாஸ் என்ஜாய்மெண்ட்கே டைம் வந்து அங்கே பத்தலை. அதனால் நாங்கள் கேம்ஸ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகல. ஹேர் பின்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லிட்டு சீப்பை மறந்துட்டேன். ஸோ உங்கள் தலைவாரத்துக்கு ஒரு கோம்பு எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னர்ஸ்லாம் நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்னா அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ நீங்கள் வந்து செட்டாக எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் அண்ட் அந்த ட்ரெஸ்க்கு தேவையான இன்னர்ஸை வந்து நீங்கள் அதிலேயே வச்சு ஃபோல்ட் பண்ணி நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் தனியாக வச்சுட்டு உங்களோட இன்னர்ஸ்லாம் ஒரு தனி பவுச் ஒரு தனி பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி செட்டாக நம்ம பேராக வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும் பொழுது எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றும் நம்ம தொலைவிட்டு இருக்க தேவை கிடையாது. அண்ட் உங்களோட சானிடைசேஷனுக்காக நீங்கள் ஒரு சானிடைசரும் கேரி பண்ணிக்கலாம், சேஃப்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அண்ட் மாஸ்க் கூட நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். இப்போ கொரோனா பீரியட் இல்லை தான், இருந்தாலும் நீங்கள் கேரி பண்ணுறது உங்களுக்கு சேஃப். எங்கள் ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை, ஏன்னா நான் வந்து பெரிய பொண்ணு, நான் வந்து போகிறேன். பட் நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்கலாம் கேரி பண்ணிட்டு போகிறீங்க, இல்லை உங்களுக்கே கூட வாமிட்டிங் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க நிச்சயமாக ஒரு எக்ஸ்ட்ரா எமர்ஜென்சி ட்ரெஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஃபேஸ் வாஷ் தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாம். வாமிட்டிங் இஷ்யூஸை தவிர்க்கிறதுக்காக சாக்லேட்ஸ், லெமன் அந்த மாதிரி கேரி பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரெஸ்க்கு தேவைன்னா கூட எக்ஸ்ட்ராவாக 2 or 3 துப்பட்டாஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெசசரினா எடுத்துக்கோங்க. பாலித்தீன் கவர்ஸ் மட்டும் இல்லாமல் ஜிப்லாக் பவுச்சஸ் கூட நீங்கள் கேரி பண்ணிக்கலாம் ஒரு சேஃப்காக. மோஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஆக்சசரிஸ் வந்து நீங்கள் வியர் பண்ணாதீங்க. அப்படி வியர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை சேஃபாக பார்த்திங்கன்னா வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வந்து சேஃபாக ஒரு வேலெட் மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. இது இல்லாமல் நீங்கள் ஒரு வேலெட் வந்து கண்டிப்பாக கேரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அங்கே போய்ட்டு நீங்கள் ஏதாவது வந்து திங்ஸ்லாம் வந்து வாங்குவீங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பென்ஸை கேரி பண்ணுறதுக்கு அவங்களோட மணி எல்லாம் கேரி பண்ணுறதுக்கு ஒரு வேலெட் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. அது உங்களோட பேக்குள்ளே போடாதீங்க, அப்புறம் தேடணும். அண்ட் தேவைப்பட்ட நெயில் பாலிஷஸும் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். இதெல்லாமே எக்ஸ்ட்ராஸ் தான். இன்னொன்று எத்தனை விஷயங்கள் மறந்துருக்கேன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு நெசசரி அப்படின்னு தோன்ற விஷயங்களை எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு இது வந்து நெசசரி. இப்போ நீங்கள் வந்து கோல்ட் பிளேசஸ்க்கெலாம் போகிறீங்க, அதுவும் வின்டர் டைம்லலாம் போகிறீங்க அப்படிங்கும்போது ஜர்க்கின்ஸ் வந்து ஸ்வெட்டர் தவிர ஜர்க்கின்ஸ் உங்களுக்கு நீடட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நெசசரியான விஷயங்கள் நீங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. லிப்ஸ்டிக் கேரி பண்ணிவிட்டு லிப் பாம் கேரி பண்ணணும்னா எப்படி, அதுவுமே எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கூட கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிவிட்டு போயிடுங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.